மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த மெஸ்ட்ருபேஷன் என்று சொல்லப்படுகின்ற சுய இன்பம் அல்லது கைப்பழக்கத்தினாலே ஏற்படுகிற பிரச்சனைகள் பற்றியும் அவற்றிலே ஏற்படுகிற தவறான கொள்கைகள் பற்றியும் தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் உங்களுக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன் என்னவென்றால், இந்த சுய இன்பம் காணுவது என்பது ஒரு விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது, ஒரு விதமான தீங்கையும் எங்களுக்கு ஏற்படுத்தாது. பலதரப்பட்ட தவறான கொள்கைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றது. எனவே நான் முதலிலே சொன்னது போல அதாவது எங்களுடைய இந்த மெஸ்ட்ருபேஷன் ஆனது பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை, அதாவது உடல் சுகாதாரத்தையும் அதே நேரத்தில் எங்களுடைய மனதளவிலான சுகாதாரத்துக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பல விடயங்களை போன முறை பார்த்தோம். அடுத்ததாக எங்களுக்கு மனதளவிலே இந்த மெஸ்ட்ருபேஷனாலே ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது மென்டல் அண்ட் இமோஷனல் பெனிஃபிட், மனது ரீதியிலும் அதே நேரத்திலே எங்களுடைய உணர்வுகள் ரீதியிலும் ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது, முக்கியமாக இது என்ன செய்கிறது, நான் முதலிலே சொன்னது போல் எங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கின்றது. அதாவது ரிடியூசஸ் த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் எங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஆங்ஸைட்டி என்று சொல்லுவோம், பதபதப்பு எல்லாவற்றையுமே இது குறைக்கிறது. உங்களுக்கு நான் முதலிலே சொன்னது போல இந்த மெஸ்ட்ருபேஷன் ஆனது எங்களுடைய மூளைக்கு போய் மூளையில இருந்து என்டோர்பின்ஸ் எனப்படுகின்ற ஃபீல் வெல் ஹோமோன் என்று சொல்லுவார்கள். நான் நலமாக இருக்கிறேன் என்பதை பற்றிய, நலமாக இருக்கிறேன் என்று சொல்வதற்குரிய ஒரு ஹோமோனை இது தருகிறது, அதாவது என்டோர்பின்ஸ். அதே நேரத்திலே காதல் ஹோமோன் எனப்படுகிற ஆக்சிடோசினை கொடுக்கிறது. ஏன் இது காதல் ஹோமோன் இந்த ஆக்சிடோசின் சொல்லுகின்ற போது, அதாவது ஒரு பெண்ணினுடைய மார்பக காம்புகளை நாங்கள் தூண்டுகின்ற போது அல்லது வாய் வைத்து சுவைக்கின்ற போதும் இந்த ஆக்சிடோசின் வருகிறது. இதன் காரணமாக மிகவும் ஒரு உன்னதமான இன்பம் கிடைக்கின்றது. எனவே இந்த ஆக்சிடோசின் ஹோமோனும் வெளியிடப்படுகிறது. அதே நேரத்திலே டோபமின் எனப்படுகின்ற ஹோமோனும் வெளியிடப்படுகிறது. அதே நேரத்திலே செரட்டோனின் போன்ற ஹோமோன்களும் வெளியிடப்படுகிறது. இந்த 4 ஹோமோன்களும் நாங்கள் சுயமாக ஒரு மகிழ்ச்சியாக, மன மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு மிக முக்கியமான ஹோமோன்களாக இருக்கிறது. எனவே இந்த ஹோமோன் வெளிவரப்படியினாலே எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் மன அழுத்தத்தையும் ஆங்ஸைட்டியையும் படபடப்பையும் எங்களாலே குறைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த ஆங்ஸைட்டி, இந்த படபடப்பு, இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் குறைகின்ற போது எங்களை அறியாமலேயே எங்களுடைய மனது இம்ப்ரூவ் ஆகும். அதாவது இம்ப்ரூவ் த மூட் என்று சொல்லுவோம். அடுத்த நன்மை மூட் எனப்படுவது எங்களை உணர்ச்சிகள், மனது. எனவே இந்த ஹோமோன்கள் வெளிவருகிற போது எங்களை அறியாமலேயே இந்த எங்களுடைய மூடானது, எங்களுடைய மன அழுத்தமானது, எங்களுடைய மனநிலையானது நல்ல ஒரு சுதந்திரமான ஒரு மனநிலைக்கு மாற்றம் அடையும். அடுத்ததாக மிக முக்கியமாக பார்க்க போற ஒரு விடயம் முக்கியமாக என்னென்றால், அதாவது ஒரு increases the self awareness of sexual preferences which can improve the relationship என்று சொல்லுவோம். அதாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால், எங்களுக்கு ஒரு மன முதிர்ச்சியை எங்களுக்கு தருகிறது இந்த மெஸ்ட்ருபேஷன் ஆனது. என்னென்ன வேலைகள் செய்தால் எங்களுக்கு இந்த பாலியல் சிற்றின்பம் அதிகரிக்கின்றது, பாலியல் சிற்றின்பம் முற்றுப்படுகிறது, செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் என்று சொல்லுவோம், முற்றுப்படுகிறது. இதன் மூலமாக நான் அவ்வாறு அறிந்து கொண்ட பிற்பாடு என்னுடைய மனைவியுடனோ என்னுடைய பெண் துணையுடன் நான் பாலியல் உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அதன் மூலமாக எங்களுக்கு பலதரப்பட்ட நன்மைகள் ஏற்படுகிறது. எனவே இதை நாங்கள் சொல்வோம், இம்ப்ரூவ் த செல்ஃப் அவேர்னஸ் ஆஃப் செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் which can improve the relationship. அதாவது இன்னும் ஒருவருடன் இருக்கின்ற என்னுடைய மனைவியனோ அல்லது பெண் துணையினோ இருக்கின்ற என்னுடைய உறவை, என்னுடைய உடல் உறுப்புகளை நான் அறிந்து கொள்வதன் மூலமாக என்னாலே உயர்த்தக்கூடியதாக இருக்கும், கூட்டக்கூடியதாக இருக்கும். எனவே இதற்கு மிக முக்கியம். அடுத்ததாக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இப்போது நான் பல பேரை கூட நான் பார்த்திருக்கின்றேன். அதாவது மனைவி ஆஸ்பத்திரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பிள்ளை பெறுவதற்காக, அல்லது மனைவி கர்ப்பமாக இருக்கின்ற போது 4வது பிள்ளை பெறுவதற்காக கர்ப்பமாக இருக்கின்ற போது மனைவியுடைய உயர் அழுத்தம், அதாவது குருதி அழுத்தம், பிளட் பிரஷர் கூடி இருக்கிறது.
எனவே இந்த பிளட் பிரஷரை குறைப்பதற்காக அனுமதிக்கப்படுவார் மனைவி. ஆனால் இவரால் என்ன செய்ய முடியாது, மனைவியுடன் செக்ஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த இடத்துல இவர் என்ன செய்வார், அவருக்கு மாஸ்டர்பேஷன் கைப்பழக்கம் சுய இன்பம் காணுகின்ற பழக்கம் இருக்குமாக இருந்தால் அவர் என்ன செய்வார், தன்னுடைய அந்த வேட்கையை அந்த ஆசையை அவர் மாஸ்டர்பேஷன் மூலமாக தீர்த்துக் கொள்வார். அவர் தீர்த்து கொள்ள முடியாது, அதாவது மாஸ்டர்பேஷன் பண்ண தெரியாது என்றால் அவர் போய் பக்கத்து விட்டு பண்ணிடணும், அல்லது ஒரு ஒரு brothel ஹவுஸோ அல்லது ஒரு ஸ்பாவோ அல்லது செக்ஷுவல் ஹவுஸ்ல போய் தன்னுடைய இன்பத்தை தீர்த்து கொள்ள வடிக்கிறார். அப்படி தீர்த்துக்கொள்ள வடிக்கின்ற போது பல பிரச்சனைகள் ஏற்படும். என்ன பிரச்சனைகள்? ஒன்று, அவர் போய் தொடர்பு வைத்த பெண் சில நேரங்களில் பிரெக்னென்டாக போகலாம், கற்பம் தரிக்கலாம். அதே நேரத்தில் இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற பாலியல் தொழிலாளிகள் அவர் உறவு வைத்துக் கொண்டார் என்றால் அதன் மூலமா அவருக்கு பாலியல் நோய்கள். பல பேர் இந்த பிரச்சனைகளை மாற்றப்பட்டு பாலியல் நோய்களுடன் எங்களுடைய ஒவ்வொரு நாடும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடுகள், உலக நாடுகள், எல்லா இடங்களிலும். எனவே முக்கியமாக இந்த மாஸ்டர்பேஷன் மிக முக்கியமான நன்மை என்னென்றால் provides a safe outlet without the risk of sexually transmitted disease and pregnancies என்று சொல்லுவோம். கற்பம் தரிப்பதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த பாலியல் மூலமாக செக்ஸ் மூலமாக கிடைக்கின்ற HIV, AIDS மற்றும் பயங்கரமான நோய்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே மாஸ்டர்பேஷன் செய்ய முடியாத ஒருவருடன் இந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே முக்கியமாக இங்கு நான் என்ன சொல்ல விளைகிறேன் என்றால், பல சமூக ஊடகங்களிலே பல தவறான கருத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை எல்லாம் அதாவது என்னால் பொய் என்று சொல்ல முடியும். உதாரணமாக நான் போன ஒரு நிகழ்ச்சியிலே சொன்னது போல இவை பற்றிய விடயங்களை நான் பார்த்தேன். பல இணையதளங்களிலோ பல ஆராய்ச்சி கட்டுரைகளோ பல புத்தகங்களை நான் வாசித்தேன், படித்தேன். என்றாலும் கூட பிழை, அதாவது இந்த மாஸ்டர்பேஷன் பிழை என்று சொல்லி ஒரு புத்தகத்திலும் கூட எழுதப்படவே இல்லை. என்றபடியினாலே நான் சொல்வதை கருத்தை நீங்களும் வாசித்து பார்க்கலாம். நீங்களும் அந்த இணையதளங்களில் போய் அல்லது பலதரப்பட்ட ஆராய்ச்சி கட்டுகளில் போய் நீங்களும் அவற்றை பற்றி அறிந்து கொள்ளலாம். எனவே இந்த மாஸ்டர்பேஷன் என்பது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஆக்டிவிட்டி, மிகவும் ஒரு நல்ல உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு ஹெல்த்தி ஆக்டிவிட்டி என்றுதான் என்னாலே சொல்ல முடியுமே தவிர வேறொன்றும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சில பேர் மனைவியோ தன் பெண் துணையோ பிரிந்து தூர தேசத்தில் இருப்பவர்கள், அவர்கள் என்ன செய்வார், 2 வருடத்துக்கு பிற்பாடு தங்களுடைய ஊருக்கோ கிராமத்துக்கோ வருவார்கள். வந்து மனைவியுடன் செக்ஸ் பண்ண போவார்கள். செக்ஸ் பண்ண போனால் அவர்களால் என்ன முடியாது, அது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, அதாவது செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற இரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படும் தன்மை. அதே நேரத்தில் மனைவியுடன் இருந்தாலும் கூட உடனடியாக விந்து வெளியேறுகின்ற ப்ரீமேச்சர் இஜாக்குலேஷன் ஏற்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? நான் இந்த பேட்டரி கதைகளை சொல்வது போல ஒரு வாகனத்திலே ஒரு பேட்டரி இருக்கிறது. அந்த பேட்டரியை நீங்கள் திருப்பி அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணாவிட்டால் பேட்டரி பழுதா போய்விடும். எனவே 1 வருடத்துக்கு பிற்பாடு வந்து அந்த பேட்டரி அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணினால் ஸ்டார்ட் பண்ணப்படாத பேட்டரி இல்லை. அதே நேரத்திலே இன்னொன்று நீங்கள் செய்ய வேண்டும். என்னவென்றால் இந்த புது பேட்டரி நீங்கள் போடுவீர்கள். ஆனால் புது பேட்டரியை போட்ட பிற்பாடு அந்த பேட்டரியோ புது பேட்டரி தானே என்றுட்டு 1 வருஷம் மட்டும் சார்ஜ் பண்ணாமல் இருந்தீர்கள் என்றால் என்ன நடைபெறும் என்றால் அந்த பேட்டரியும் பழுதாப்போம். அதை நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் வாகனத்தில் டெய்லி ஸ்டார்ட் பண்ணி அந்த புது பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். அதே போலதான் எங்களுடைய ஆண்குறியும் 2 வருடத்துக்கு பிற்பாடு போய் மனைவியுடன் பாலியல் உறவு தொடர்பு கொள்வோம் என்று சொன்னால் அது கடைசி மட்டும் செய்ய முடியாது ஒன்று. எனவே இந்த மாஸ்டர்பேஷனின் மூலமாக குறைந்தது 1 நாளைக்கு 1 தரம் அல்லது 3 நாளைக்கு 1 தரமாவது எங்களுடைய ஆண்குறியை நாங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டும். அதன் மூலமாக பலதரப்பட்ட நன்மைகளை எங்களாலே அடைய முடியும். எனவே நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். யூடியூப்ல பார்ப்பவர்கள் மணி சின்னத்தை பெல் சைன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதே நேரத்திலே இதிலே பார்ப்பவர்கள் டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய நன்றி.